Hi friends, welcome to Iftar Recipes. இன்னைக்கு நம்ம ஒரு இஃப்தார் மெனு தாங்க பார்க்க போறோம். முதல்ல இன்னைக்கு நம்ம மேங்கோ புட்டிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். மேங்கோ புட்டிங் பண்றதுக்கு இன்னைக்கு நான் கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணி பண்ண போறேன். ஒரு 1.5 கப் அளவுக்கு பால் எடுத்துர்க்கேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க. நம்ம வழக்கமா கஸ்டர்ட் பண்ற மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃபரண்டா பண்ண போறோம். இன்னும் நான் அடுப்பை ஆன் பண்ணல. பால்ல முதல்ல தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துர்க்கேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம அடுப்பை ஆன் பண்ணால் போதுங்க. இப்படி நம்ம பண்ணுறதுனால நல்லா அந்த புட்டிங்க்கு தேவையான கன்சிஸ்டன்சி நல்லா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கலாம். இப்போ கஸ்டர்ட் பவுடர் வீட்டில் இல்லாதவங்க நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் அதை போட்டுட்டு மேங்கோ எசன்ஸோ இல்லை வெனிலா எசன்ஸோ சேர்த்து கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு நல்லா செட்டாக ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப கட்டியாக வேண்டாங்க, இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். நான் இப்போ ஒரு ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எப்போதுமே நம்ம கஸ்டர்ட் பண்ணையில் அடுப்பை ஆஃப் பண்ண உடனே அப்படியே வச்சிடக்கூடாதுங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இருக்கணும். நம்ம அப்படியே வச்சுட்டா அந்த மேல் ஏடு ஃபுல்லாக திக்காகிடும், கீழே கொஞ்சம் லிக்யூடாக இருக்கும். நமக்கு அப்போ மிக்ஸ் பண்ணையில் கொஞ்சம் கட்டி கட்டி ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி 2 நிமிஷம் கிளறி அதுக்கப்புறம் செட் பண்ண வச்சிங்க அப்படின்னா நல்ல க்ரீமியாக இருக்குங்க. இப்போ இதை அப்படியே கூல் டவுன் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கல, வெளியில் தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு எந்த வகை மேங்கோ பிடிக்குமோ அந்த வகை மேங்கோ எடுத்துக்கலாம். நம்ம தோல் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல் நிறைய மேங்கோ பீசஸ் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக கார்னிஷிங்க்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் நம்ம மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். இது நல்ல இனிப்புள்ள மாம்பழமாக தான் இருந்ததுங்க. அதனால் நான் இதில் சுகர் எதுவும் சேர்க்கலை. உங்களுடைய மாம்பழத்தில் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தேன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சர்க்கரை சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கட்டியாக இருக்காது. இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. நமக்கு அந்த கஸ்டர்டும் நல்லா ஆறிடுச்சு. ரெண்டையுமே இன்னும் ஃப்ரிட்ஜில் வைக்கலைங்க, வெளியில் தான் வச்சு கஸ்டர்டை ஆற வச்சுருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு செட் ஆகிருக்குன்னு. இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கணும். இப்போ நமக்கு விருப்பப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு லேயர் வேணால் ஒரு லேயர் போட்டுக்கலாம், 2 லேயர் வேணால் 2 லேயர் வச்சுக்கலாங்க. மேங்கோவில் ஸ்வீட்டு கம்மியாக இருந்தால் மட்டும் நம்ம தேன் சேர்த்துக்கலாம். இப்போ மேலே கொஞ்சம் டாப்பிங்ஸ்க்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாம்பழ பீசஸை போட்டு கொஞ்சமாக தேன் சேர்த்து வச்சிடலாங்க. இது நான் மதியம் தான் செய்கிறேன், இஃப்தாருக்காக மதியம் தான் செய்கிறேன். நீங்கள் மார்னிங்கே செஞ்சீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு கூழ் நல்லாயிருக்கும். எனக்கு அந்தளவு கூழ் தேவைப்படலை, கொஞ்சம் லைட் கூழ் போதும் குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி மதியம் செஞ்சு வச்சுருக்கேன். இன்றைக்கி வடை மாவு எதுவும் இல்லாததுனால உருளைக்கிழங்கையும் அவளையும் வச்சு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்காக 2 உருளைக்கிழங்கு கழுவிட்டு நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய பவுலுக்கு ஒரு பவுல் இந்த மாதிரி லேஸான அவலாக எடுத்துக்கங்க. லேஸ் வெரைட்டியாக இருக்கணும். நீங்கள் வெள்ளை அவல் எடுத்துக்கிட்டாலும் சரி, சிகப்பு அவல் எடுத்துக்கிட்டாலும் சரி.
இதில் லேசாக வெதுவெதுப்பான தண்ணிங்க, ரொம்ப சூடான வெந்நியை ஊற்றிடாதீங்க. வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வைங்க. ரொம்ப நேரம் மூடி வைக்க வேண்டாம். இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அந்த அவலை நல்லா நம்ம மசிச்சு எடுத்துக்கணும். அவளை இந்த மாதிரி மசிச்சு எடுத்துட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்க, அதை நல்லா உதிர்த்து இதோட சேர்த்துக்கணுங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. இல்லை நீங்கள் வந்து அந்த கிரேட்டர் வச்சு கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி. இதில் தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய்த்தூள், பொடியாக வெட்டின மல்லி, பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறோங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த வாசம் பிடிக்கும், சாட் மசாலா பிடிக்குன்னா சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கணும். கார்ன்ஃப்ளவர் இல்லாட்டி நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து பிசைஞ்சு எடுத்துடுங்க. கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா மாவு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம. இன்றைக்கி சிம்பிளாக நன்னாரி சர்பத் தாங்க பண்ண போகிறோம். இதுக்கு லெமன் ஜூஸ், ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரையும் 2 டேபிள் ஸ்பூன் நன்னாரி எசன்ஸும் சேர்த்துக்க போகிறேன். சர்க்கரை வேண்டாம்னு நினைக்கிறவங்க நன்னாரி எசன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. எங்கள் ஊரில் நன்னாரி எசன்ஸ் அவைலபிளாக இருக்கிறதுனால நான் அதை தான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லாதவங்க வந்து நம்ம நன்னாரி எசன்ஸ் நம்ம வீட்டிலேயே பண்ணலாம். தேவைப்பட்டால் சொல்லுங்கள், அதோட வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். விருப்பப்படுறவங்க இதோட ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஐஸ் க்யூப் எல்லாம் சேர்க்கல. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிட போகிறேன். இன்றைக்கி நான் வந்து பேன்கேக் பண்ண போகிறேங்க. நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தி ஐட்டமே இன்க்ளூட் பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் ஃப்ரைட் ஐட்டத்தை குறைச்சிக்கலாம். இன்றைக்கி பேன்கேக்கு வந்து நம்ம ஆட்டா மாவு வச்சு தான் பண்ண போகிறோம். இதுக்காக 2 முட்டை எடுத்திருக்கேன். நான் 2 கப் மாவு எடுத்துக்க போகிறேன். அதனால் 2 முட்டை எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். பொதுவாக பேன்கேக்கில் வந்து நிறைய சுகர் சேர்க்க வேண்டியதில்லை. ஏன்னா அது வந்து தேன் வச்சோ அல்லது அந்த பேன்கேக் சிறப்பு வச்சோ தான் சாப்பிடுவாங்க. அதனால் இனிப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அல்லது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிடலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதோட ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பொதுவாக பேன்கேக் செய்யலை, மாவு தயார் பண்ணையில் நம்ம சுகர் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா பேன்கேக்கோட கலர் வந்து உங்களுக்கு ரொம்பவே டார்க் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கப் அளவுக்கு ஆட்டா மாவு இதோட நான் சேர்த்துக்க போகிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு பால் சேர்த்து கரைச்சிக்கலாம்.
இந்த மாவு பார்த்தீங்கன்னா தோசை மாவோட கொஞ்சம் தின்னாக இருக்கணுங்க. தோசை மாவோட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பேக்கிங் பவுடரோ அல்லது பேக்கிங் சோடாவோ போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த மாவு ஒரு அரை மணி நேரம் அப்படியே செட்டாக வச்சுடுங்க. அப்போ தான் மாவு நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு அவளும் சேர்ந்து தயார் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை பொரிச்சு எடுத்துடலாம். அதை இன்றைக்கி நம்ம கட்லெட் மாதிரி பொரிக்காமல் நான் உருண்டையாக போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறேங்க. இது நல்லாவே மொறுமொறுன்னு வருங்க. இதை திருப்பி போடையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் மெதுவாக திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்ல கிறிஸ்பி ஆகிற மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கஞ்சி ரெசிபி இன்க்ளூட் பண்ணலை. ஆல்ரெடி நம்ம கஞ்சி ரெசிபிஸ் போட்டிருக்கோம். இன்னும் பிளெயின் கஞ்சி உங்களுக்கு தனியாக நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நமக்கு பொட்டேட்டோ பால்ஸும் தயாராகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா வெளியில் அவ்வளோ கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு வடை மாதிரி இருக்காது, கட்லெட் டேஸ்ட்டில் தான் இருக்கும். இப்போ நம்ம பேன்கேக் மாவும் செட் ஆகிடுச்சு. நம்ம பேன்கேக் சுட்டு எடுத்துக்கலாம். இது நான்ஸ்டிக் தவா தான். லேசாக நெய் மட்டும் வாசத்துக்காக தடவிக்கிறேன். பேன்கேக் மாவு உங்களுக்கு பேன்கேக் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் இன்றைக்கி தின்னாக தான் பண்ணுறேன். இதை ரொம்ப பரத்தி விட வேண்டாங்க. விருப்பப்படுறவங்க கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். நான் ஸ்லிப் பண்ணாங்க எதுவாக பண்ணு. வெயிட் பண்ணுங்க. கரெக்டாக பண்ணிருக்கு. நான் எடுக்கவா, நீ எடுக்க போறியா? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமிடியேட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.